வியூவர்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தையல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேல் தையல்ல வந்து பிரச்சனை வருது. கீழ் தையல் வந்து கரெக்ட்டா இருக்கு. மேல் தையல்ல வந்து ஏன் பிரச்சனை வருது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஆனா வந்து கீழ் தையல்ல கரெக்ட்டா இருக்கும். மேல் தையல்ல வந்து தையல் சரியா இல்லாத மாதிரி இருக்கும். அது எதனால அப்படின்னா, மேல் தையல்ல பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து இந்த பாபின தான் நம்ம வந்து கரெக்ட்டா செட் பண்ணியிருக்கணும். ஒண்ணு இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மென்ட் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மென்ட் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு செட் பண்ணினீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வரும். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த நூல் வந்து கரெக்ட்டா வெளியில வராம அது வழியா இந்த நம்ம இது பாபின் கேஸ்ல போட்டுருக்கோம் இல்லையா, அது வழியா கரெக்ட்டா வெளியில வராம இந்த நூல் வந்து வராம இது உள்ளேயே ஸ்டாப் ஆயிட்டு சிக்கிட்டு இருக்கும். வெளியில நூல் வராம இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனாலும் பிரச்சனைகள் வரும். தையல் சரியா விழாது. இன்னொன்னு மேல் தையல்ல பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வந்து பாபின தான் மெயினா வந்து நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? இதே வந்து நமக்கு வந்து கீழ் தையல்ல பிரச்சனை வருது. மேல் தையல் கரெக்ட்டா இருக்கு. மேல் பக்க தையல் வந்து கரெக்ட்டா இருக்கு. கீழ் பக்கம் வந்து பிரச்சனை இருக்கு. கீழ் பக்க தையல் வந்து சரியா இல்லாம லூப் அடிச்சுக்குது. இல்லன்னா தையல் சரியா விழாம இருக்குது அப்படின்னா, நீங்க எத செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் பக்கத்துல நம்ம நூல் போட்டுருக்கோம் இல்லைங்களா? இத தான் நம்ம வந்து செக் பண்ணணும். நான் கரெக்ட்டா போட்டுருக்கோமா? இந்த மாதிரி ரொம்ப தொஞ்சிட்டு கிடக்காம கரெக்ட்டா இருக்குதா? இந்த இடத்துலலாம் கரெக்ட்டா வந்து நல்லா நல்லா கரெக்ட்டா நூல் வந்து தொய்யாம நல்லா ஸ்டிஃப்பா வருதா? அப்படின்ற மாரி நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, மேல போட்டுருக்கிற நூல தான் நம்ம வந்து இங்க இருந்து கரெக்ட்டா நம்ம ப்ரொசீஜரா